பள்ளியை கொள்ளுவதற்கே அதற்கு நிறைய நன்மைகள் இருக்கு. முதல் அடியிலேயே 100 நன்மைகள். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கதல வஸகன் ஃபி அவ்வலி தர்பா, யார் ஒருத்தர் ஒரு பள்ளியை முதல் அடியிலேயே கொள்ளுகிறாரோ, குதிபத் லஹு மிஅத்து ஹஸனா, அவருக்கு 100 நன்மைகள் உடனடியாக எழுதப்பட்டு விடுகின்றன. இந்த காணொலியில பள்ளி அடிச்சா நன்மை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயற்கையில ஒரு உயிரினம் இருக்கு அப்படின்னா அது தேவையா தேவையில்லையாதான்னு சொல்லிட்டு அது இயற்கையா முடிவு பண்ணும். அதுக்கு தெரியும், தேவையில்லைன்னா அதுவே எடுத்துரும். இந்த பூமியை உணவுச்சங்கிலியில சமநிலையில இருக்கிறதுக்கு பள்ளிகளுமே ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதனாலதான் அதை ஒண்ணு வச்சிருக்காங்க. இப்ப இறைவன் இந்த பள்ளியை படைச்சு அதை நம்ம அடிச்சு கொண்டாதான் நமக்கு நன்மை வரும் அப்படின்னா அதுக்கு இறைவன் அதை படைக்காம இருந்திருக்கலாம்ல. ஒண்ணு ஒரு உயிரினத்தை கொண்டுதான் நமக்கு நன்மை வரும் அப்படின்னா அந்த நன்மை நமக்கு அவசியமே இல்லை. அதுக்கு பதில் மரத்தை நட்டியோ இல்ல காடுகளை பாதுகாத்தோ அந்த நன்மைகளை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம்ல. இதே மாதிரி மதத்தின் பேராலோ இல்ல கடவுளின் பேராலோ உணவுக்கு தவிர மற்ற எந்த உயிரினத்தையும் நம்ம துன்புறுத்தினாலும் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். அதனால இந்த காணொலியில சொல்ற மாதிரி பள்ளி அடிச்ச நன்மைன்னு சொல்றாங்கல்ல, இதை நம்ம பின்பற்றணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. ஏன்னா அதுக்குமே இங்க பூமியில வாழ்றதுக்கு தனி உரிமை நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி அதுக்குமே உரிமைகள் உண்டு.